ஹாய் வீவர்ஸ், இன்றைக்கி நாம் டிஎன்பிஎஸ்சி யூனிட் 8ல் தமிழ் சமுதாய வரலாறு யூனிட் 8 இதில் முக்கியமான டாபிக் சோழர் காலம், பக்தி இலக்கியம். இந்த சோழர் காலத்தை பக்தி இலக்கிய காலம் மற்றும் காப்பிய காலம்னு சொல்கிறாங்க. ஏன்னா இந்த காலத்தில் தான் காப்பிய காலமாக ஏன் இருக்குது அப்படின்னா, இந்த காலத்தில் தான் காப்பியங்கள், ஐம்பெரும் காப்பியங்கள் படைக்கப்பட்டிருக்கு. அதனால தான் இதை காப்பிய காலம்னு சொல்கிறாங்க. சோழர் காலத்தில் சங்கம் மருவிய காலத்தில் தோன்றிய இது சங்கம் மருவிய காலம் சங்கம் மருவிய காலத்தில் தோன்றிய 2 காப்பியங்கள் என்னென்ன அப்படின்னா, சிலப்பதிகாரம், மணிமேகலை. ஃபஸ்ட்டு சிலப்பதிகாரம், முதல் காப்பியம் சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரத்தில் 3 காதைகள், 30 பாடல்கள், 5001 பாடல் அடிகள் இருக்குது. சிலப்பதிகாரத்துடைய சிறப்பு பெயர் உரையிடையிட்ட பாட்டுடை செய்யுள். சிலப்பதிகாரத்துடைய சிறப்பு பெயர் உரையிடையிட்ட பாட்டுடை செய்யுள். ஆசிரியர் இளங்கோவடிகள். இளம் கூட்டல் கோன்னு பிரிக்கப்படுது. சேரன் செங்குட்டுவனின் தம்பி தான் இளங்கோவடிகள். நெக்ஸ்ட், இவர் துறவு பூண்ட இடம் குணவாயில் கோட்டம். இளங்கோவடிகள் துறவு பூண்ட இடம் குணவாயிற் கோட்டம். இமயத்தில் கல்யெடுத்து கங்கையில் நீராட்டி கோயில் கட்டியவர் யாருன்னா சேரன் செங்குட்டுவன். இமயத்தில் கல்லெடுத்து கங்கையில் நீராட்டி கோயில் கட்டியவர் சேரன் செங்குட்டுவன். இதற்கு காரணமானவர் செங்குட்டுவனின் மனைவி இலங்கே வேலிதான். கண்ணகி கோவலனின் முதல் பெண் பூசாரி யாருன்னா தேவந்தி. தேவந்தி தான் கண்ணகி கோவலனுடைய முதல் பெண் பூசாரியாக இருந்திருக்காங்க. நாட்டுப்புற பாடல்களின் வடிவான வள்ளைப்பாட்டு, கந்தகிரி வரி, வேட்டுவ வரி, குன்றமை ஆகிய இலக்கிய கூறுகளை பயன்படுத்திய நூல்தான் சிலப்பதிகாரம். மகாபாரத போரில் பாண்டவருக்கு பெருஞ்சோறு வழங்கியவன் பெருஞ்சோற்று உதியன் சேரலாதன். அதை பற்றி குறிப்பு சிலப்பதிகாரத்தில் இந்த நூலில் உள்ளது. மகாபாரத போரில் பாண்டவருக்கு சோறு வழங்கியவன் பெருஞ்சோற்று உதியலன் சேரலாதன் தான். அதை பற்றி குறிப்பு இருக்கிற நூல் எதுனா சிலப்பதிகாரம். கடல் பிறருக்கு ஓட்டிய என்னும் பட்டத்திற்கு உரியவன் சேரன் செங்குட்டுவன். கடல் பிறருக்கு ஓட்டிய என்னும் பட்டத்திற்கு உரியவன் சேரன் செங்குட்டுவன். சிலப்பதிகாரத்தில் ஆடல் வகைகள் குறிப்பிடப்பட்டிருக்கு. அது என்ன 11 வகை ஆடல் வகைகள் இருக்குது சிலப்பதிகாரத்தில். கூத்து வகைகள் 8 வகையான கூத்து வகைகள் குறிப்பிடப்பட்டிருக்கு சிலப்பதிகாரத்தில் என இந்நூல் குறிப்பிடப்படுகிறது. சிலப்பதிகாரம் சமண மற்றும் பௌத்த நூல் ஆகும். சிலப்பதிகாரம் சமண மற்றும் பௌத்த நூல் ஆகும். நெக்ஸ்ட், மணிமேகலை பற்றி பார்க்கலாம். சிலப்பதிகாரம் தொடர்ச்சியாக பாடப்பட்ட நூல் தான் மணிமேகலை. சிலப்பதிகாரத்துடைய தொடர்ச்சியாக பாடப்பட்ட நூல் எதுனா மணிமேகலை. கோவலனின் குலதெய்வத்தின் பெயர் தான் மணிமேகலை. மணிமேகலையில் 30 காதைகள், காண்டப்பிரிவு இருக்குது, இடம்பெறாமல் அமைந்துள்ளது. காண்டப்பிரிவு இடம்பெறாமல் அமைந்துள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க மணிமேகலை நூல். இதன் வேறு பெயர்கள், மணிமேகலுடைய வேறு பெயர்கள் சீர்திருத்த காப்பியம், துறவு காப்பியம், பஞ்சசீல காப்பியம், பசிப்பினி மருத்துவ காப்பியம் என அழைக்கப்படுவது எல்லாமே மணிமேகலை நூல்தான். நெக்ஸ்ட்டு, உலக அரவி என்னும் தர்மசாலை பற்றி கூறும் நூல் மணிமேகலை. மணிமேகலை உலக அரவி என்னும் தர்மசாலை பற்றி கூறும் நூலாயிருக்கு. அதிகமான கிளை கதைகளை கொண்டு எழுதப்பட்ட பௌத்த நூல் எதுன்னா மணிமேகலை தான். மணிமேகலையும் குண்டலகேசியும் தான் காப்பியங்களில் பௌத்த காப்பியங்களாக இருக்குது. அதிகமான கிளை கதைகளை கொண்டு எழுதப்பட்ட பௌத்த நூல் எதுன்னா மணிமேகலை. பரத்தியர் ஒழிப்பு பற்றி கூறும் நூல் மணிமேகலை. சிறை கோட்டத்தை அறக்கோட்டமாக மாற்றியது ஆகிய 2 சீர்திருத்தங்களை கூறும் நூல் எதுன்னா மணிமேகலை. இந்திர விழா குறித்து மிக விரிவாக குறிப்பிடும் நூல். இந்திர விழாவை பற்றி மிக விரிவாக குறிப்பிடும் நூல் மணிமேகலை. அடுத்தது சீவக சிந்தாமணி பார்க்கலாம். இது தமிழில் தோன்றிய முதல் விருத்த காப்பியம் எதுன்னா சீவக சிந்தாமணி தான்.
வேறு பெயர்கள் மணநூல், காமநூல், முத்திநூல். இதெல்லாம் சீவக சிந்தாமணியுடைய சிறப்பு பெயர்கள். மணநூல், காமநூல், முத்திநூல். சைவனான குலோத்துங்க மன்னர் விரும்பி கற்ற நூல் எது அப்படின்னா சீவக சிந்தாமணி. சைவனாக இருந்த குலோத்துங்க மன்னர் விரும்பி கற்ற நூல் சீவக சிந்தாமணி. திருத்தக்க தேவர் நிலையாமை குறித்து குறிப்பிடும் நூல் எதுனா நரிவிருத்தம். திருத்தக்க தேவர் நிலையாமையை பற்றி குறிப்பிடும் நூல் எதுனா நரிவிருத்தம். திருத்தக்க தேவர் பற்றி கூறும் கல்வெட்டு எதுனா சிரவண பெலகோலா கல்வெட்டு தான். அது கர்நாடகத்தில் இருக்குது. இதில் 13 இலவங்கள் இருக்குது. 3141 விருத்தப்பாக்களை கொண்டதாக இருக்குது சீவக சிந்தாமணி. நெக்ஸ்ட், சீவகனுக்கு பாடம் கற்பித்த ஆசிரியர் அச்சநந்தி. சீவகனுக்கு இது கதை தலைவன், பாட்டுடை தலைவன் சீவகன் தான். சீவகனுக்கு பாடம் கற்பித்த ஆசிரியர் யாருன்னா அச்சநந்தி. உரை எழுதியவர், சீவக சிந்தாமணிக்கு உரை எழுதியவர் நச்சினிக்கினியார். அவங்க சைவ சமயத்தை சார்ந்தவங்க. அப்புறம் உவேசா முதலில் பதிப்பித்த நூல் எதுன்னா சீவக சிந்தாமணி தான். உவேசா முதலில் பதிப்பித்த நூல் இதுதான். சீவகன் மணந்து கொண்ட பெண்கள் இந்த நூலில் 8 பேராக இருந்திருக்காங்க. தமிழ் கவிஞர்களின் இளவரசன் என்று திருத்தக்க தேவரை பாராட்டியவர் யாருன்னா வீரமாமுனிவர். தமிழ் கவிஞர்களின் இளவரசன் என்று திருத்தக்க தேவரை பாராட்டியவர் வீரமாமுனிவர் ஆவார். நெக்ஸ்ட், வளையாபதி. இதில் 72 பாடல்கள் இருக்குது. வளையாபதியுடைய மூலநூல் வைசிக புராணம். பாட்டுடை தலைவன் யாருன்னா நவகோடி நாராயணன். மடலேறுதல் பற்றி கூறும் நூல் சங்க காலத்தில் இருந்த பெண் கேட்கும் நிகழ்வு, திருமணம் செய்ய கடைசி முயற்சி, இதெல்லாம் இந்த நூலில் குறிப்பிடப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. மடலேறுதல் பற்றி கூறும் நூல் எதுன்னா வளையாபதி. நெக்ஸ்ட், குண்டலகேசி. குண்டலகேசி ஐம்பெரும் காப்பியத்தில் இடம்பெறும் மற்றொரு பௌத்த நூல் எதுன்னா குண்டலகேசி. மணிமேகலை ஃபஸ்ட்டு சொன்னேன், அதுக்கப்புறம் குண்டலகேசியும் பௌத்த காப்பியம்தான். இதில் 224 காப்பியங்கள் இருக்குது. பாடல் பாடினவர் நாதகுத்தனார். பாட்டுடை தலைவன் காலன். தலைவி பத்தரை. இது ஒரு டைம் குரூப் 4ல் இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. குண்டலகேசியின் தலைவி யாருன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் பத்தரை. நெக்ஸ்ட்டு, தற்கொள்ளிரை முற்கோள் என்னும் கருத்தை மையமாக கொண்ட நூல் எதுன்னா குண்டலகேசி. அதுக்கப்புறம் நந்தி கலம்பகம். இது பல்லவர்களின் தமிழ் காவியம் என்று அழைக்கப்படுகிறது. நெக்ஸ்ட், நந்தி கலம்பகம். இது பல்லவர்களின் தமிழ் காவியம் என்று அழைக்கப்படுகிற நூல் நந்தி கலம்பகம். இதன் ஆசிரியர் பெயர் தெரியவில்லை. 3ஆம் நந்திவர்மனின் வீர செயல்களை பற்றி கூறும் நூல் எதுனா நந்தி கலம்பகம்தான். பல்லவர்களின் தமிழ் காவியம் நந்தி கலம்பகம். இந்த நூல் 3ஆம் நந்திவர்மனை தெல்லாறு எறிந்த நந்தி போத்தரையன் என்று குறிப்பிடுகிறது. 3ஆம் நந்திவர்மனை தெல்லாறு எறிந்த நந்தி போத்தனரையன் என குறிப்பிடப்படுகிறது இந்த நூல்லனா நந்தி கலம்பகத்தில். நெக்ஸ்ட், 3ஆம் சிம்மவர்மன் ஐயடிகள் காடவர் கோன் களச்சிங்க நாயனார் எனப்படும் 3ஆம் நந்திவர்மன் 1ஆம் நரசிம்மவர்மனின் 3ஆம் நந்திவர்மன். அதாவது 3ஆம் நரசிம்மவர்மன் ஐயடியின் காடவர் கோன் களச்சிங்க நாயனார் எனப்படுபவர் யார் அப்படின்னா இந்த நூலில் 3ஆம் நந்திவர்மனை தான் இப்படி களச்சிங்க நாயனார்னு சொல்லியிருக்காங்க. 1ஆம் நரசிம்மவர்மனின் படை தளபதி யார் அப்படின்னா பரஞ்சோதி. 1ஆம் நரசிம்மவர்மனின் படை தளபதி பரஞ்சோதி. அவர் இவர் சிறுதொண்ட நாயனார் எனப்படுகிறார். சிறுதொண்ட நாயனார் எனப்படுபவர் பரஞ்சோதி தான். அவர் 1ஆம் நரசிம்மவர்மனின் படை தளபதியாக இருந்திருக்காரு. நெக்ஸ்ட், 4ஆயத்து திவ்ய பிரபந்தம் இந்த காலத்தில் தான் தோன்றியிருக்கு. அதில் 3776 பாடல்கள் உடையது. இடம்பெற்ற நூல்கள் 24. தொகுத்தவர் நாதமுனிகள். 4ஆயத்து திவ்ய பிரபந்தத்தை தொகுத்தவர் நாதமுனிகள். 12 ஆழ்வார்கள் பாடிய பாசுரங்களின் தொகுப்பு தான் 4ஆயத்து திவ்ய பிரபந்தம். நெக்ஸ்ட், இதனை குறிக்கும் வேறு பெயர்கள்.
நாலாயிர திவ்ய பிரபந்தத்தை குறிக்கும் வேறு பெயர்கள் திராவிட சாகரம் ஆன்ற தமிழ் மறை, அருந்தமிழ் பணுவல், தீந்தமிழ் பணுவல். நெக்ஸ்ட், திருமாலை பாடாமல் நம்மாழ்வாரையே தெய்வமாக பாடியவர் யாருன்னா மருதகவி ஆழ்வார். முதல் ஆழ்வார்கள் மூவர். அவர்கள் யாருன்னா பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார். ஃபஸ்ட்டு பொய்கை ஆழ்வார். அவர் ஊர் பெயர், பிறந்த ஊர் காஞ்சிபுரம். அம்சம் சங்கு, பாஞ்சன்யம். பாடிய நூல் முதல் திருவந்தாதி, 100 நூல்கள். திருமாலின் 10 அவதாரங்களை முதலில் பாடியவர் யாருன்னா பொய்கை ஆழ்வார். பூதத்தாழ்வார் நெக்ஸ்ட்டு, பிறந்த ஊர் மகாபலிபுரம். அம்சம் கூடாயுதம். பாடிய நூல் 2வது திருவந்தாதி, அதில் 100 நூல்கள் இருக்குது. இவருடைய சிறப்பு பெயர் பெரும் தமிழன் என்று தன்னைத்தானே அழைத்து கொண்டார். யாருன்னா பூதத்தாழ்வார். நெக்ஸ்ட் பேயாழ்வார். பிறந்த ஊர் மயிலாப்பூர். அம்சம் வாள். பாடிய நூல்கள் 3ஆம் திருவந்தாதி, 100 வெண்பாக்கள் இருக்குது. மூவரும் சந்தித்து கொண்ட இடம் திருக்கோவிலூர். இவங்க 3 பேரும் சந்தித்து கொண்ட இடம் திருக்கோவிலூர். திருமலை சேயாழ்வார் நெக்ஸ்ட்டு, பிறந்த ஊர் திருமலை சே. அம்சம் சக்கரம். சிறப்பு பெயர் சங்கரத்தாழ்வார், பக்தி சாகரர். இவர் சைவத்தில் இருந்தபோது சித்திரராக நான்முகன் திருவந்தாதி, திருசந்த விருத்தம். இவர் சைவத்தில் இருந்தபோது சித்திரராக பாடிய நூல் எது அப்படின்னா நான்முகன் திருவந்தாதி, சிறுசந்த விருத்தம் தான். இவரின் சீடர் சிவவாக்கியார். பிராக்கெட்டில் சிவவாக்கியான் இருக்கு. இவரின் சீடர் கணிக்கண்ணன். திருமலை சேயாழ்வாருடைய சீடர் கணிக்கண்ணன். சீடன் பக்தியால் சைவத்திலிருந்து வைணவத்திற்கு மாறினார். யாருன்னா திருமலை சேயாழ்வார் தான். கோவில் காஞ்சிபுரம் திருவெக்கா. கோயில் சொன்னவண்ணம் செய்யுள் பெருமாளில் உள்ள கோயில் தான் காஞ்சிபுரம் திருவெக்கா. நெக்ஸ்ட் பெரியாழ்வார். பிறந்த ஊர் ஸ்ரீவில்லிபுதூர். அம்சம் கருடன். பெரிய திருவடி. கருடனா பெரிய திருவடி, அனுமன்னா சிறிய திருவடின்னு அழைக்கப்படுது. இயற்பெயர் விஷ்ணு சித்தன். பெரியாழ்வாருடைய இயற்பெயர் விஷ்ணு சித்தன். சிறப்பு பெயர் பட்டபிரான், கிளி அறுத்த ஆழ்வார். இதெல்லாம் பெரியாழ்வாருடைய சிறப்பு பெயர்கள். தன்னை யசோதையாக பாவித்து கண்ணனுக்கு தாலாட்டு பாடிய ஆழ்வார் பிள்ளை தமிழில் முன்னோடி. தன்னை யசோதையாகவே இவர் பாவிச்சு கண்ணனுக்கு தாலாட்டு பாடிய ஆழ்வாராக இருக்கார் பெரியாழ்வார். பிள்ளை தமிழின் முன்னோடி யாருன்னா பெரியாழ்வார். நூல் திருப்புகழ், திருப்பப் ஆண்டு, திருமொழி. நெக்ஸ்ட் ஆண்டாள். ஆண்டாள் பிறந்த ஊர் ஸ்ரீவில்லிபுத்தூர். துளசி செடி அருகில் எடுக்கப்பட்டார். இவங்க இயற்பெயர் கோதை நாச்சியார். ஆண்டாளுடைய இயற்பெயர் கோதை நாச்சியார். சிறப்பு பெயர் சூடி கொடுத்த சுடற்கொடியால், வைணவம் தந்த செல்வி. பாடல் நூல், பாடப்பெற்ற நூல் எது? ஆண்டாள் பாடிய நூல்கள் திருப்பாவை, நாச்சியார் திருமொழி. அம்சம் பூமகள். பூமகள்னா பூமாதேவி. நெக்ஸ்ட் குலசேகர ஆழ்வார். குலசேகர ஆழ்வார் பிறந்த ஊர் திருவஞ்சைக்களம், சேரநாடு, கேரளாவில் இருக்குது. அம்சம் கௌதுவமணி. சிறப்பு பெயர் கோழிக்கோன், கொல்லிக்காவலன், கூடல் நாயகன். இதுதான் இவருடைய சிறப்பு பெயர்கள். பாடப்பெற்ற நூல் பெருமாள் திருமொழி, 105 பாசுரங்கள் இருக்குது. வடமொழி நூல் முகுந்த மாலை. குலசேகர ஆழ்வார் பாடின வடமொழி நூல் முகுந்த மாலை. ராமனுக்கு தாலாட்டு பாடியவர் இவர் தான். ஸ்ரீரங்கத்தின் 3வது மதிலை கட்டியவர் யாருன்னா குலசேகர ஆழ்வார். அதற்கு குலசேகரன் வீதி என்று பெயர் வைக்கப்பட்டிருக்கு. அதுக்கு குலசேகர வீதின்னு பெயர் இருக்குது. ஸ்ரீரங்கத்தில் 3ஆம் மதிலை கட்டியவர் குலசேகர ஆழ்வார். அதற்கு குலசேகரன் வீதி என்று பெயர். அடுத்தது தொண்டரடிப்பொடி ஆழ்வார். பிறந்த ஊர் திருமண்டக்குடி. அம்சம் வனமாலை. இயற்பெயர் விப்ரநாராயணன். விப்ரநாராயணன் இயற்பெயர் கொண்டவர் தொண்டரடிப்பொடி ஆழ்வார்.
நூல் வந்து திருமாலை, திருப்பள்ளி எழுச்சி. நெக்ஸ்ட்டு திருமங்கை ஆழ்வார் அரசர். அவர் வந்து பிறந்த ஊர் திருக்குறையலூர். அம்சம் வில் கோதண்டம். இயற்பெயர் கலியன். கலியன் என்று இயற்பெயர் கொண்டவர் வந்து திருமங்கை ஆழ்வார். சிறப்பு பெயர் களிநாடான், கலிகன்றி, பரகாலன், அருள்மாரி, மங்கையர்கோன், மங்கைவேந்தன், குறையாளி. இப்படிலாம் சிறப்பு பெயர் கொண்டவர் திருமங்கை ஆழ்வார். நெக்ஸ்ட்டு ஆண்ட நாடுகள். அவர் ஆண்ட நாடு திருவாலி நாடு. வழிப்பறி செய்து இறைவனுக்கு தொண்டு செய்தார். தமிழில் முதலாக மடல் என்னும் சிற்றிலக்கியம் பாடியவர் யாருன்னா திருமங்கை ஆழ்வார் தான். இவர் பாடிய நூல்கள் சிறிய திருமடல், பெரிய திருமடல், திருக்கிருந்தாண்டகம், திருநெடுந்தாண்டகம், திருவொழு குன்றிருக்கை, பெரிய திருமொழி. இதெல்லாம் இவர் பாடிய நூல்கள். நெக்ஸ்ட்டு நம்மாழ்வார். பிறந்த ஊர் திருக்குறுநூர். ஆழ்வார் திருநகரி. அம்சம் திருமால். சிறப்பு பெயர் மாறன். உலக நடைக்கு மாறாதவன் அதுக்கு பெயர். நூல் அதுக்கு பொருள், மாறனுக்கு பொருள் உலக நடைக்கு மாறாதவன். அவருடைய நூல்கள் தமிழ் செய்த மாறன், கோபன். நூல் வந்து வேதங்களின் சாரம். சிறப்பு பெயர் வந்து மாறன், தமிழ் செய்த மாறன், கோபன். இது 3 தான் அவருடைய சிறப்பு பெயர்கள். அவர் எழுதின நூல்கள் வந்து வேதங்களின் சாரம், திருவாய்மொழி, திருவாரிசியம், திருவருத்தல், பெரிய திருவந்தாதி, ரிக் யஜுர் சாமதர்வன. இதெல்லாம் வந்து நம்மாழ்வார். பிறந்தது முதல் 4 வருடம் ஊமையாக இருந்திருக்காரு. யாருன்னா நம்மாழ்வார். பாட வந்த வைணவர் என்று புகழப்பட்டார். அடுத்தது நெக்ஸ்ட் மதுரகவி ஆழ்வார். பிறந்த ஊர் திருக்கோவிலூர். அம்சம் கருடாழ்வார். பாடிய நூல்கள் 11 பாடல்களை உடைக்கண்ணிலும் சிறுதாம்பும். நம்மாழ்வார் பற்றியது. நம்மாழ்வார் சீடர். இவர் மதுரகவி ஆழ்வார் வந்து நம்மாழ்வாருடைய சீடர். இந்த பாடல் வந்து நம்மாழ்வாரை பற்றியது தான். நெக்ஸ்ட்டு திருப்பானாழ்வார். இவருடைய இயற்பெயர் அமலாநாதி பிரான். அமலாநாதி பிரான் இயற்பெயர் கொன்றவர் திருப்பானாழ்வார். பிறந்த ஊர் உறையூர். அம்சம் ஸ்ரீவம்வத்சம். குடி வந்து பாணர்குடி. பாடல் வந்து 10 பாடல்கள் கொண்ட ஒரே பதிகம். அமலாநாதி பிரான். திருவங்க கோவிலுக்கு செல்ல இயலாத காவிரி கரையை நின்று இறைவனை தொழுதவர் யாருன்னா திருவானாழ்வார். நெக்ஸ்ட் 4000 திவ்ய பிரபந்தம் கூறும் பண்பாட்டு கூறுகள் என்னென்னா, பல்லவர் காலத்தில் சமமாக கருதப்பட்ட நூல் 4000 பிரபந்தம். பல்லவர் காலத்தில் சமமாக கருதப்பட்ட நூல் எதுனா 4000 திவ்ய பிரபந்தம் தான். இது 2ஆம் நந்திவர்மன் காலத்தில் வாழ்ந்த ஆழ்வார். 2ஆம் நந்திவர்மன் காலத்தில் வாழ்ந்த ஆழ்வார் யாருன்னா திருமங்கை ஆழ்வார். மணிப்பேதுரை பற்றி கூறும் நூல் வந்து 4000 திவ்ய பிரபந்தம். நெக்ஸ்ட் பல்லவர் காலத்தில் பயன்படுத்திய போர் மற்றும் இசைக்கருவிகள் பற்றி கூறும் நூல் எதுன்னா 4000 திவ்ய பிரபந்தம். பல்லவர்கள் காலத்தில் பயன்படுத்திய போர் மற்றும் இசைக்கருவிகள் பற்றி கூறும் நூல் எதுன்னா 4000 திவ்ய பிரபந்தம் தான். மங்கையக்கரசியார். நெக்ஸ்ட்டு அரிகேசரி மாதவர்மாரின் மனைவி தான் இவங்க. இவரது அழைப்பின் பெயரில் திருஞான சம்பந்தர் அரிகேசரியை சமண மதத்தில் இருந்து சைவ சமயத்திற்கு மாற்றினார். அரிகேசரியை வந்து சமண மதத்திலிருந்து சைவ சமயத்திற்கு மாற்றியவர் திருஞான சம்பந்தர். நெக்ஸ்ட் இசைஞானியார். சுந்தரரின் தாய் தான் இசைஞானியார். நெக்ஸ்ட் நாயன்மார்களின் சைவ தொண்டு என்னென்னா சமூக பணி. சமூக பணி. சிவ ஆலயங்களையும் அதை சுற்றியுள்ள பகுதிகளையும் தூய்மைப்படுத்த உளவார படை என்ற குழுவை ஏற்படுத்தியவர் யாருன்னா திருநாவுக்கரசர். சிவ ஆலயங்களையும் அதை சுற்றியுள்ள பகுதிகளையும் தூய்மைப்படுத்த உளவார படை என்ற குழுவை ஏற்படுத்தியவர் திருநாவுக்கரசர்.
என் கடன் பணி செய்து கிடப்பதே என்று வாழ்ந்தவர் திருநாவுக்கரசர். நாயன்மார்களின் சிவ வழிபாட்டை பின்பற்றிய பசவர், அதாவது லிங்காயத் என்ற சைவ பிரிவை ஏற்படுத்தியவர் யாருன்னா திருநாவுக்கரசர். சைவ நாயன்மார்கள் பாடிய தேவார பாடல்கள் மூலம் பல்லவ நாட்டில் பாண்டிய நாட்டில் சமணம் மேலோங்கி இருந்தது தெரிகிறது. இவங்க சைவ நாயன்மார்கள் பாடிய தேவார பாடல்கள் மூலமாக தான் நம்ம பல்லவ நாட்டிலும் பாண்டிய நாட்டிலும் சமணம் வந்து மேலோங்கி இருந்ததை நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது. யார் பாடிய தேவார பாடல்களில் இருந்துன்னா சைவ நாயன்மார்கள் பாடிய தேவார பாடல்களில் இருந்து தான் நாம் வந்து பல்லவ நாட்டிலும் பாண்டிய நாட்டிலும் சமணம் மேலோங்கி இருந்ததை தெரிந்து கொள்ள முடிகிறது. நெக்ஸ்ட் முதலாம் மகேந்திரவர்மன் அப்பராலும் அரிகேசரி மாரவர்மன் திருஞான சம்பந்தராலும் சைவத்திலிருந்து சமயத்திற்கு மாறினார். முதலாம் மகேந்திரவர்மன் வந்து அப்பரால் மாறியிருக்காரு. அரிகேசரி மாரவர்மன் வந்து திருஞான சம்பந்தரால் தான், இவங்க 2 பேர்னால தான் சைவத்திலிருந்து சமயத்துக்கு மாறினாங்க, சைவ சமயத்துக்கு மாறியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு 9ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்து வந்த சுந்தரர். 9ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்து வந்த சுந்தருடைய நூற்றாண்டு 9ஆம் நூற்றாண்டு. திருத்தொண்ட தொகை 3ஆம் நந்திவர்மன் பற்றிய செய்திகள் உள்ளன. சுந்தரர் எழுதிய திருத்தொண்டர் தொகை, அவர் 9ஆம் நூற்றாண்டை சார்ந்தவர். அவர் 3ஆம் நந்திவர்மன் பற்றிய செய்திகள் இதில் இருக்குது, திருத்தொண்ட தொகையில் இருக்குன்னு சொல்கிறாங்க. பல்லவர் ஆட்சி காலத்தில் ஆட்சி செய்த பல சிற்றரசுகள் பற்றிய செய்தி குறிப்பிடும் நூல் பெரிய புராணம். பல்லவர் ஆட்சி காலத்தில் ஆட்சி செய்த பல சிற்றரசுகள் பற்றிய செய்தி குறிப்பிடும் நூல் பெரிய புராணம். பெரிய புராணத்தில் இடம்பெறும் பல்லவ அரசர்களின் நாயன்மார்கள் 2 பேர் தாக்கிய போதும் அவரை சிவம் என கூறி தொழுது நின்றார். வெல்லுமா மிக வல்ல மெய்ப்பொருளுக்கு அடியேன் என்று திருத்தொண்ட தொகை கூறுகிறது. நெக்ஸ்ட் அதிபத்த நாயனார். இவர் வந்து சிறந்த பக்தர் என்று பொருள். அதிபத்த நாயனார் சிறந்த பக்தர் என்று பொருள். இவர் மீனவர். தான் பிடித்த ஒரு மீனையும் ஈசனுக்கு அர்ப்பணம் செய்து இறையருள் பெற்றார். அதிபத்தர். இறைவனுக்கு தங்க மீனை அர்ப்பணிக்கும் விழா ஆவணி மாதம் நாகப்பட்டினத்தில் இப்போவும் நடைபெறுது. அப்புறம் கண்ணப்ப நாயனார். இயற்பெயர் வந்து திண்ணன். நீரால் அபிஷேகம் செய்து இறைச்சியை இறைவனுக்கு படைத்தவர். சிவலிங்கத்தின் கண்ணிலிருந்து வழிந்த குருதியை போக்க தனது கண்களை அவ்விடத்தில் வைத்தார். அதனால் கண்ணப்ப நாயனார் என பெயர் பெற்றார். இவருடைய இயற்பெயர் திண்ணன். உலக கண்தானத்தின் முன்னோடி யாருன்னா கண்ணப்ப நாயனார். நெக்ஸ்ட் காரைக்கால் அம்மையார். இயற்பெயர் புனிதவதியார். காரைக்கால் அம்மையாருடைய இயற்பெயர் புனிதவதியார். கணவன் பரமபக்தன். நூல் வந்து அற்புத திருவந்தாதி, திருவரட்டை மணிமாலை, திருவாங்காட்டூர் மூத்த திருவரங்கம். இவரது பெயரில் மாங்கனி திருவிழா காரைக்காலில் ஒவ்வொரு ஆண்டும் நடைபெற்று வருகிறது. யாருன்னா காரைக்கால் அம்மையார். நெக்ஸ்ட் இந்த அட்டவணையில் நாயன்மார்கள் பிறந்த ஊர், சிறப்பு பெயர், இறைவன் ஆட்கொண்ட இடம், வாழ்ந்த ஆண்டுகள், மார்க்கமெல்லாம் எழுதியிருக்கேன். ஃபஸ்ட்டு திருஞான சம்பந்தர். அவர் அப்பா வந்து சிவபாத இருதயர். பிறந்த ஊர் வந்து சீர்காழி, பிரம்மபுரம், தோணிபுரம், தன்னகரபுரம். சிறப்பு பெயர் வந்து இவருக்கு சிறப்பு பெயர் வந்து பாலாரவாயன். ஏன்னா அவருக்கு பேச்சு வரல 4 வயசு வரைக்கும், அதனால் அவருக்கு வந்து அப்படி பேர் வச்சுருக்காங்க, பாலாரவாயன். ஆளுடை பிள்ளை, திராவிட சிசு, தோணிபுர தோன்றல், இன்பத்தமிழ் இயேசுநாதர், பரசமய கேசரி அப்படின்னு சொல்லி தான் இவருடைய சிறப்பு பெயர்கள். பரசமயத்தினரை தாக்குவதில் சிங்கம் போன்றவர் யாருன்னா திருஞான சம்பந்தர். இறைவன் ஆட்கொண்ட இடம் சீர்காழியில் தான் ஆட்கொண்டிருக்காரு. அப்புறம் 16 ஆண்டுகள் 3 வயதில் ஞானம் பெற்றார். 16 ஆண்டுகள் வாழ்ந்த ஆண்டுகள். மனைவி கொக்கியார். திருமணம் திருப்பெருமணநல்லூர். நெக்ஸ்ட்டு மார்க்கம்
சற்புத்திர மார்க்கம். திருஞான சம்பந்தருடைய மார்க்கம் என்ன மார்க்கம்னா சற்புத்திர மார்க்கம். சற்புத்திர மார்க்கம் அப்படின்னா அதனுடைய பொருள் அப்பா மகன் உறவு. நெறி வந்து கிரியை மனத்தால் தொண்டு செய்வது. நெறி வந்து என்னன்னா அப்பா மகன் உறவுனா சற்புத்திர மார்க்கம். இது வந்து கிரியை மனதால் தொண்டு செய்வது. நெக்ஸ்ட்டு செகண்ட் வந்து திருநாவுக்கரசர். திருநாவுக்கரசர் பிறந்த ஊர் வந்து திருவாம்பூர். அவருடைய சிறப்பு பெயர்கள் ஆளுடை அரசு. இயற்பெயர் திருநாவுக்கரசருடைய இயற்பெயர் என்னன்னா மருள் நீக்கியார். திருஞான சம்பந்தரால் அழைக்கப்பட்ட பெயர் வந்து அப்பர். திருஞான சம்பந்தரால் அப்பர் என்று அழைக்கப்பட்டவர் திருநாவுக்கரசர் தான். சமண சமயத்தில் இருந்தபோது திருநாவுக்கரசர் சமயத்தில் இருந்தபோது தர்மசேனர் எனவும் வாசீகர் எனவும் வாக்குக்கு ஈசன் போன்றவர் அப்படின்னு அவருக்கு சிறப்பு பெயர் இருந்திருக்கு. சமண சமயத்தில் இருந்தபோது தர்மசேனர்னு அழைக்கப்பட்டிருக்காரு. அப்புறம் தாண்டக வேந்தர் என்று அழைக்கப்பட்டுபவர் திருநாவுக்கரசர் தான். இது குரு 4ல் ஒரு டைம் கேட்டிருக்காங்க, 2019 கேட்டிருக்காங்க. அப்புறம் சைவ உலகின் செந்நாயிறு என அழைக்கப்படுபவர் திருநாவுக்கரசர் தான். அப்புறம் ஜாதி வேற்றுமைகளை களைய முற்பட்ட சமுதாய பற்றாளர் யாருன்னா திருநாவுக்கரசர். புகழனார், மாதினியார், தமக்கையர்கள். தமக்கையர் வந்து திலகவதியார். நெக்ஸ்ட்டு இறைவன் ஆட்கொண்ட இடம் வந்து இவர் வந்து திருவதிகை. நெக்ஸ்ட்டு 81 ஆண்டுகள் வாழ்ந்திருக்காரு. அதுக்கப்புறம் தாச மார்க்கம். இவர் வந்து என்ன மார்க்கத்தில் இருந்தார் திருநாவுக்கரசர்னா தாச மார்க்கம். தாச மார்க்கம்னா ஆண்டவனுக்கு அடிமை அப்படிங்கிறது தான் பொருள். இது நெறி வந்து தொண்டு நெறி, சரீரத்தினால தொண்டு செய்வது. நெறி வந்து தொண்டு நெறி. திருநாவுக்கரசர் மார்க்கம் வந்து தாச மார்க்கம். தாச மார்க்கம்னா ஆண்டவனுக்கு அடிமை. நெக்ஸ்ட் சுந்தரர். அவர் வந்து சடையனார், இணை நாணியார். மனைவி வந்து பறவையார், திருவாரூரில் இருக்காங்க. பறவையார் திருவாரூர், சங்கிலியார் திருவெற்றியூர். அப்போ 2 மனைவி இருந்திருக்காங்க, பறவையார், சங்கிலியார். நெக்ஸ்ட் வந்து அவர் பிறந்த ஊர் திருநாவமூர். அவருடைய சிறப்பு பெயர் ஆளுடை நம்பி, தம்பிரான் தோழன், நம்மியாளூரார், வன் தொண்டர், சைவ பெங்களிறு, ஈசனுக்கு இனியன். இவரெல்லாம் சுந்தரருடைய இதெல்லாம் இயற்பெயர்கள். நெக்ஸ்ட் அவர் ஆட்கொண்ட இடம் திருவெண்ணை நல்லூரில் சித்திரமடல். பாடல் வந்து பித்தா பெரைசூடி. 18 ஆண்டு காலம் அவர் வாழ்ந்த காலம். இவர் வந்து சகமார்க்கம். சுந்தரருடைய மார்க்கம் சகமார்க்கம். சகமார்க்கம்னா தோழமை. நெறி வந்து யோக நெறி. நெக்ஸ்ட் வந்து மாணிக்க வாசகர். மாணிக்க வாசகர் வந்து அரிமர்த்தன பாண்டிய மன்னரின் தலைமை அமைச்சராக மாணிக்க வாசகர் இருந்திருக்காரு. அவர் பிறந்த ஊர் திருவாதவூர். அவருடைய சிறப்பு பெயர்கள் திருவாதாவூரார், தென்னவன், பிரம்மராயன், அழுது அடையடைந்த அன்பர். இதெல்லாம் வந்து மாணிக்கவாசருடைய சிறப்பு பெயர்கள். நெக்ஸ்ட்டு திருபெருந்துறை. அவர் ஆட்கொண்ட இடம். அவர் ஆண்டுகள் 32 ஆண்டுகள். அவருடைய சர்க்குரு மார்க்கத்தை வந்து அவர் பின்பற்றியிருக்காரு. அவர் என்ன மார்க்கம்னா மாணிக்க வாசகர் சர்க்குரு மார்க்கம். சர்க்குரு மார்க்கம்னா ஆசிரியர் மாணவர் உறவு. நெறி வந்து யோக நெறி. ஸ்டூடெண்ட் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். முக்கியமான இம்பார்ட்டண்டான இந்த பக்தி இலக்கியங்கள் எல்லாம் பார்த்துட்டோம். சோழர் காலத்தில் தோன்றினது. யூனிட் 8 தான் பார்த்துருக்கோம். இந்த முக்கியமான குறிப்புகள் நல்லா பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் விருப்பங்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.